அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் ஒரு கவிதை எழுதினேன், அதை படித்து தொலைகிறேன், தேடினால் மீண்டும் வருகிறேன். செருப்பு, இதுதான் என் கவிதையின் தலைப்பு. நான் பேச மாட்டேன், இந்த செருப்பு தான் பேசும் என்பார் சிலர். செருப்பு பேசுகிறேன், கேளுங்கள். செருப்பு, செருப்பின் மேல் ஏனிந்த வெறுப்பு. செருப்பு, செருப்பின் மேல் ஏனிந்த வெறுப்பு, வெறுப்பு. நான் ஒதுக்கப்பட்டவன்தான். வீட்டிலும் கோயில்களிலும் ஒதுக்கி வைக்கப்பட்டவன்தான் நான். காயப்படுத்தாமல் கால்களை தூய்மைப்படுத்தும் அடிமைதான் நான். உங்கள் காலடியில் கிடப்பதால், காலமெல்லாம் உழைப்பதால். நீங்கள் பயணிக்கும் பாதையில் கல்லும் முள்ளும் உங்கள் கால்களுக்கு மெத்தைதான். உங்கள் காலணியாய் நான் இருக்கும் பொழுது, உங்கள் கால் அணியாதிருக்கும் பொழுது கல்லும் முள்ளும் குத்த உங்களின் பாதம் நோகும் அல்லவா? காதலிக்கு விழா எடுக்கும் நீங்கள் என் காலணிக்கு விழா எடுப்பதில்லையே. காதலிக்கு விழா எடுக்கும் நீங்கள் காலணிக்கு விழா எடுப்பதில்லையே. உங்களோடு பயணிக்கும் ஜோடிகள் தான் நாங்கள். ஒருவர் பிரிந்தாலும் எங்களின் உறவு அருந்திவிடும், பிரிந்துவிடும். மீண்டும் ஒன்று சேர்வது அவ்வளவு எளிதான காரியமல்ல. அருந்த நிலையில் சேர்ந்து வாழ போராடும் எங்களை காப்பாற்றுவோர் உங்களில் எத்தனை பேர்? நீங்களோ எங்களை எடுத்தறிந்து செல்வீர், இரக்கமின்றி செல்வீர். எங்களைப் போல் உழைக்கும் ஏழைகள் மட்டும் கையேந்தி கொள்வர், காப்பாற்ற முனைவர். காலம் முழுவதும் காலடியில் கிடந்தாலும், காலம் முழுவதும் உங்கள் காலடியில் கிடந்தாலும் கைகளால் எடுப்பதற்கே கூசுகிறதா உங்களுக்கு? உங்களுக்கு சுத்தத்தையும் சுகத்தையும் தருவதற்கு எங்கள் வாழ்வில் எத்தனை அசிங்கத்தை எதிர்கொள்கின்றோம், அசுத்தத்தில் பயணிக்கின்றோம். கல்லும் முள்ளும் காடும் மலையும் கடக்கும் போது கூட எங்களுக்கு வலிக்கவில்லை. கோபத்தில் உங்களின் எதிரியை கைகள் இருக்க அடிக்காமல் செருப்பால் அடிப்பேன் என்றும் செருப்பு பிஞ்சுவிடும் என்றும் சொல்வது உங்கள் கோபத்தின் உச்சத்தின் வெளிப்பாடுதான். ஆனால் அதற்கு ஏன் எங்களை காயப்படுத்துகிறீர்கள்? கடைகளில், கண்ணாடி அறைகளில் காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கும் எங்களை நீங்கள் விலை கொடுத்து வாங்கிவிட்டால் உங்கள் அடிமையாகி வீதிக்கு வந்து விடுகிறோம், வாசலிலே கிடக்கின்றோம். பொருத்தம் பார்த்து வாங்கும் நீங்கள் வருத்தம் செய்வது ஏனோ? நாய்கள் கூட சில நேரம் நடு வீட்டிற்கு செல்கிறது. நாய்களுக்கு மட்டும்தான் நன்றி இருக்கிறதா? நீங்கள் செல்லும் இடமெல்லாம் நாங்களும் தானே வருகின்றோம். உங்களை பாதுகாக்கும் ஜோடிகள் தான் நாங்கள். ஆனால் பாதையிலே விட்டு விடுகிறீர்கள். நீங்கள் வளர்க்கும் நாய்கள் கூட எங்களை கடித்து குதறி வைக்கிறது. அதற்கு சந்தோஷத்தின் வெளிப்பாடாக இருக்கலாம். ஆனால் எங்களின் நிலைப்பாடு என்னவோ தூக்கி எறியும் நிலைதான். கல்லும் மண்ணும் கடந்து சேற்றிலும் சகதியிலும் உழன்று உங்களை சுத்தப்படுத்தவே மூச்சு திணறி நாங்கள் அசுத்தப்பட்டு கிடக்கிறோம், அனாதையாய் கிடக்கிறோம். அசுத்தப்பட்டு கிடக்கிறோம், அனாதையாய் கிடக்கிறோம். முன்னாளில் நாங்கள் மிதியடி கட்டையாக வலம் வந்தோம். பின்னாளில் வார் செருப்பாக வடிவம் பெற்றோம். இந்நாளில் உடல் அமைப்பை பல்வேறு வடிவமைப்பில் மாற்றம் செய்யப்பட்டு மறுமலர்ச்சி அடைந்துள்ளோம். புது வளர்ச்சியும் கண்டுள்ளோம், புத்துணர்ச்சியை புகுந்துள்ளோம். ஆனாலும் எங்களின் நிலை அவல நிலை அதே நிலைதான். எங்களின் முன்னோர்களை பட்டியலிட்டு காட்டுகின்றோம், இதோ கேளுங்கள். அடையல், அரணம், கடல், குத்துச் செருப்பு, குரட்டுச் செருப்பு, தொடுதோல், தோற்புறம், நடையன், மிதியடி, பாதக்காப்பு, அரண், அடிபுனைதல், சப்பாத்து, இவர்கள்தான் எங்கள் மூதாதையர். எங்களை உருவாக்கியவரும் நீங்கள்தான், உருமாற்றம் தந்தவரும் நீங்கள்தான். ஆகையால் தான் உங்கள் காலடியிலே கிடக்கின்றோம், காலமெல்லாம் உழைக்கின்றோம். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் நாங்களும் தானே வருகின்றோம். தூய்மை பணியாளர்களும் நாங்கள்தான். ஆனால் வீதியிலும் வாசலிலும் வெந்து தினம் கிடக்கின்றோமே. இப்படிக்கு செருப்பு. ஆக்கமும் வாசிப்பும் உங்கள் அன்பின் கண்ணையன். நன்றி.